6/12/2024 வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த சஷ்டி திதி. ஜோதிமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6/12/2024 வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி காலையில் 11:14 ஆரம்பிச்சிடுங்க. இந்த சஷ்டினால விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்காக அதுவும் மாலை நேரத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் நம்ம என்னென்னா அந்த ஓரையை பற்றி சொல்ல போகிறோம். அன்னைக்கு எந்த ஓரையில் வழிபட்டால் நன்மைகள் அதிகமாக இருக்கும், முருகப்பெருமான் கேட்ட வரம் கைக்கு மேலே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஷ்டி விரதத்தை எப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:50 ஆரம்பிக்குது. அப்போ சூரிய பகவான் அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் அஸ்தமனத்திற்கு பின்பாகவும் இருக்கக்கூடியது சஷ்டியும் அவிட்டமும். ஏன்னா அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுது. சந்திர பகவானுடைய அந்த காலம் நேரம்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேலே அப்படின்னா சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போ இந்த சஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து 6 மணிக்கு மேலே அந்த இருள் நீடிக்கக்கூடிய நேரத்தில் அற்புதமான பலனை கொடுக்க போதுங்க. என்ன செய்யலாம், என்ன வழிமுறைகள் செய்யலாம், இதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அன்னைக்கு கிரகம் எப்படின்னு பார்த்துக்கலாமா? அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:50 ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்பாக சஷ்டி காலையில் 11:14 ஆரம்பிச்சிடுது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் மாலை 4:50 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இப்போ இந்த சஷ்டி திதியில காலையில விடிய காலையில் நம்ம என்ன செய்யணும்? காலம்பரவு சூரிய உதயத்துக்கு முன்பாக குளிச்சு ரெடி ஆகிட்டு முருகப்பெருமானுக்காக விரதத்தை முதல்ல கடைபிடிக்கிறோம். சரி, முழுமையா பட்னியா இருந்து விரதம் இருக்கணுமா? ஏன் இந்த சஷ்டிக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னா, இது அவிட்ட நட்சத்திரத்தோடு இணையக்கூடிய சஷ்டி. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கும் சஷ்டிக்கும் முருகருக்கும் தொடர்பு ரொம்ப. அதனால செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்ப செவ்வாய் என்ன திருமணம், ஒரு திருமண தடையா இருக்கு உங்க குடும்பத்துல ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண தடையா இருக்கு அப்படின்னா முதல் பிரார்த்தனை இதாங்க. அதாவது உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும், வெற்றி ஆகும். எவ்வளவு பெரிய தோஷமா இருக்கணும், தடையா இருக்கு, நல்ல வரன் அமையும். இப்போ நீங்க செய்ய வேண்டிய வழிமுறை என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்காக விரதம் கடைபிடிச்சுக்கிறீங்க. முழுமையா பட்னி இருந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் பழம் இது போல நீங்க சாப்பிட்டுக்கிறலாம். மதியம் ஒரு வேளை நீங்க அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிறீங்க. இதை நம்ம என்ன விளக்கு ஏற்றி பூஜை முடிக்கிற வரைக்கும் விரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதாவது 6 to 7 மாலை 6 to 7 செவ்வாய் உடைய ஓரை வருங்க. வெள்ளிக்கிழமை இந்த டேட்ல பாருங்க, 6/12/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 to 7 செவ்வாய் பகவானுடைய ஓரை. இந்த ஓரையில தான் நீங்க விரதம் காலில இருந்து இருக்கீங்க இல்லையா? கோவில் இந்த நேரத்துல திறந்திருக்கும். முருகப்பெருமானுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, இல்லை ஆலயத்துல முருகப்பெருமானுடைய சன்னதியாக இருந்தாலும் சரி. வெற்றிலை தீபம் இந்த நேரம் ஏற்றலாங்க இல்லையா? 9 தெய்வம், நல்லெண்ணெய் தீபம். ஆனால் வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் வெற்றிலை தீபம் ஏற்றணும் கிடையாது. இந்த நேரத்தில் செவ்வாயுடைய ஓரையில் நீங்கள் ஏற்றி பாருங்க. சஷ்டி திரிங்க, கேட்டது கிடைக்கும். ஏன்னா மகா சஷ்டி கேட்டதெல்லாம் கிடைக்கும்ல, எல்லாரும் தெரியும் கந்த சஷ்டி விரதம். ஆனால் இந்த சஷ்டிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த 6 to 7 நீங்கள் விரதம் இருந்த காலையில் விரதம் இருந்து மாலையில் 6 to 7 கோவிலில் போய் பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து, இல்லை தேங்காய் அர்ச்சனை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 9 நல்லெண்ணெய் தீபம், இல்லை நெய் தீபம், இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்க. 6 வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டு பாருங்க. உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டி முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்க, நினைச்ச காரியம் நடக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் 7 to 8 இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஒரு வேலை இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்கணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், வருமானம் இருக்கணும், அரசு ஆளணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த 7 to 8 இதே போல் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு முருகப்பெருமானுக்காக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபட்டு பாருங்க. கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். இந்த சஷ்டிக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டு. கேட்டதை தரக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டிங்க. வெள்ளிக்கிழமை சஷ்டி, அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய், மாங்கல்ய தோஷம்,
நிவர்த்தியாகும், திருமணம் கைகூடும். பூமியில தோஷம் இருக்கா, மனையில தோஷம் இருக்கா, நீங்க ஒரு பூமி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த நேரத்துல சங்கல்பத்தை வைங்க, கேட்டது கிடைக்கும், மாற்றம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர்.